ஸோ ஃபேஸிங் நம்ம பண்ணிட்டோம். அடுத்தது வந்து இந்த ரவுண்டு போஸை நம்ம கட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து செட்டு டாப் ஃபேஸில் தானே 0 வச்சுருக்காரு. ஸோ இது ஒரு 4 மில்லிமீட்டர் டவுனில் இருக்கார். ஸோ அது நம்ம எப்படி ஃபேஸிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ஸ்கெட்சில் இந்த இந்த டயமீட்டர்லேருந்து 4 mm அப்படியே டவுன் பண்ணி நம்ம மிஷினிங் பண்ணால் ஓகே தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, நம்ம வந்து 2Dயில் போயிட்டு பாக்கெட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட செயின் கேட்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேங்கன்னா, நான் இந்த செயின் செலக்ட் பண்ணுறேங்க. இந்த அவுட்டர் பவுண்ட்ரி இது செலக்ட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி இது கூட செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது செலக்ட் பண்ணும்போது இந்த டைரெக்ஷன் பார்த்தீங்களா, இது வந்து இப்படி தான் இருக்குது. இப்படியே இந்த டைரெக்ஷனில் நம்ம இப்படி கட் பண்ணிங்கன்னா அது வந்து கன்வென்ஷனல் கட் ஆகிடும். நமக்கு வந்து எப்போவுமே கிளைம்பு கட்டு தான் நமக்கு மிஷினுக்கு பெஸ்ட்டு ஃபினிஷிங்கானது. ஓகே, ஸோ அதை அப்படியே திருப்பி கொடுத்திங்கன்னா இப்படி கட் பண்ணிவிடுவாங்க. நமக்கு பாஸ் இந்த பக்கம் இருக்குது, இப்படி கட் பண்ணும்போது வைப்ரேஷன் கம்மியாக இருக்கும், ஃபினிஷிங் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஸோ அது செலக்ட் பண்ணிட்டீங்க. பாக்கெட் மில்லிங்கில் டூவில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து 25 ஃப்ளாட் எண்ட் மில் யூஸ் பண்ண போகிறாங்க. ஃபில்டர் பண்ணிங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் யூஸ்வலி இப்படி தான் இருக்கிறது. ஸோ அதில் வந்து நம்ம டீசெலக்ட் பண்ணிவிட்டு ஃபைண்ட் எண்ட் மில். ஸோ நமக்கு தேவையான லெங்க்த்து இங்கே கொடுக்குறாங்க 25. அது கொடுத்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 25 எண்ட் மில் இங்கே இருக்குது. ஓகே, அதை அப்படியே செக் பண்ணிங்கன்னா நான் ஆல்ரெடி அங்கே செலக்ட் பண்ணி வச்சுருந்தார், அதனால் மறுபடியும் நோ கொடுத்தது. ஓகே, 25 நம்ம யூஸ் பண்ண போகிற எண்ட் மில். அது கட் பேராமீட்டர்ஸில் டைரெக்டாக போனீங்கன்னா இப்போ அந்த பாக்கெட் டைப்பில் வந்து ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருப்பாரு. நம்ம அது வந்து மாற்றி ஃபேஸிங் அது கொடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த ஓவர்லேப் டிஸ்டன்ஸ் வந்து நான் வந்து ஒரு 75% கொடுக்குறாங்க. ஓகே, அப்ரோச் டிஸ்டன்ஸ் என்னென்னா இதில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் இந்த டிஸ்டன்ஸு, அதாவது இந்த எட்ஜில் இருந்து எவ்வளோ வருதுன்னா ஒரு 5 மில்லிமீட்டர் கொடுங்க. அதே மாதிரி ஸ்டாக் டு லீவ் ஓன் பால்ஸ் நான் வந்து அது ரெண்டுமே 0 பண்ணிக்கிறேன். அப்புறம் ரஃபிங்க்கு ஃபினிஷிங்கு நம்ம ஒரே டூலில் தான் பண்ண போகிறாங்க. இதில் ஸ்டெப் ஓவர் பர்சன்டேஜ் மட்டும் கொஞ்சம் மாற்றி விட்றேன் 75%. இது எல்லாமே ஆஸ் யூஷுவல் அப்படியே இருக்கணும். இது வந்து டிஸ்பிளே ஸ்டாக் ஃபார் கான்ஸ்டன்ட் ஓவர்லேப் ஸ்பைரல். இது வந்து ஸ்பிண்டில் இன்சைட் டு அவுட் சைடு இது மாற்றி விட்டுக்கோங்க. இது இன்சைட் டு அவுட் சைடுன்னா ஜாபுக்கு உள்ளே போய் இங்கே எங்கேயாவது இறங்கிட்டு அங்கே நம்ம கொடுக்கணும் ப்ளஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே எப்படி வந்துடுவார். அப்போ நம்ம அதை செக் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக வந்து வெளியே இருந்து உள்ளதாக போகணும். இந்த கார்னர் ஸ்மூத்திங் ரேடியஸ் இது நமக்கு வேணும்னா வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அந்த அளவுக்கு நமக்கு மிஷினிங்கில் அஃபெக்ட் ஆகாது. ஷார்ப்பு 0 கொடுத்திங்கன்னா அந்த ஷார்ப்பாக அப்படி 90 டிகிரியில் கார்னர் வந்துடுவாங்க. ஆனால் கொஞ்சம் ரேடியஸ் கொடுத்தா அது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த என்ட்ரி மோஷன் நம்ம இப்போ பார்க்க தேவையில்லை, அதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபினிஷிங்கில் போனீங்கன்னா ஒரு பாஸ், ஒரே ஒரு பாஸ் மட்டும், அதனோட ஸ்பேஸிங் எங்கே கொடுத்துருக்காரு. இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. வந்து மெஷின் ஃபினிஷ் பாஸ் ஒன்லி அட் ஃபைனல் டெப்த். அதாவது எப்படின்னா நம்ம வந்து இந்த மெஷினிங் பண்ண டைமில் வந்து இங்கே அந்த ஒரு பாயிண்ட் நம்ம ஸ்டாக் வச்சுருந்து வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து பாயிண்ட் வச்சு அப்படியே கட்டெடுத்து போகணும். ஆனால் இது நம்ம செக் பண்ணியிருந்து வச்சுக்கோங்களேன், கடைசியில் தான் அது கட்டெடுப்பாங்க. ஓகே, அப்போ அதனால் அது செக் பண்ண வேண்டாம். டூல் வேணான்னா அப்படியே கீழே இருக்கட்டும். அதுதான் மறுபடியும் ஒவ்வொரு தடவையும் இப்போ செக் பண்ணிவிட்டு இங்கே இருந்த ஒரு கட்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு அப்படியே டூலை மறுபடியும் நம்ம கட் பண்ணிட்டு போனோன்னா இது வேணாம். ஒரே டெப்த்தில் நம்ம கட் பண்ணிங்கன்னா அது வந்து கீப் டூல் டவுன். அப்போ வந்து டைம் நமக்கு கொஞ்சம் சேவ் ஆகும். அதனால அதே மாதிரி லீட் இன் அண்ட் அவுட், இது வந்து டூல் என்கேஜ் ஆகிறதும் ரிலீஸ் ஆகிறது. இது வந்து டூலினோட பெர்சன்டேஜில் கொடுத்துருக்காரு. நான் வந்து ஒரு 75% அதுவும் கொடுத்துட்றேன். இந்த ரேடியஸு இது எல்லாமே இந்த பிக்சரிக்கல் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு அது பார்க்கலாம் 75%. ஸோ இது இங்கே நம்ம என்ன செட் பண்ணியிருக்கலாங்களோ அதே மாதிரி நான் அந்த எக்ஸிட் டைப்பில் நான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஓகே, முதல்ல நம்ம இது இப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெப்த்து கட்டு பார்ப்போம். ஓகே, மறுபடியும் லிங்கிங் பேராமீட்டர்ஸில் போகும்போது எல்லாமே அப்சல்யூட்டில் வச்சுக்கோங்க. டெப்த்து வந்து எவ்வளோ நமக்கு 4ல் தான் இல்லை, -4 மில்லிமீட்டர் இருக்குது. ஸோ அதனால் நான் -4ன்னு கொடுத்துட்டேன்.
டாப் ஆஃப் ஸ்டாக்கு 0 வச்சுருக்காரு. ஓகே, மறுபடியும் அந்த கூலண்டில் இதில் போங்க, ஆன் பண்ணி பாருங்கள். அப்படியே 4 மில்லிமீட்டருக்கு கீழே அது செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து சிமுலேஷன் இப்போ பார்ப்போம். டூல் பாத்தில் போனீங்கன்னா சிமுலேஷன் இங்கே இருக்குது. ஸோ அப்படியே ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த பேராமீட்டர்ஸில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த டெப்த்து கட்டு இதை மாற்றுறாங்க. அதாவது 4 mm ஒரே அடியில் நமக்கு கட் பண்ணி எடுக்க முடியல, ஒரு 2 mm வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த ஃபினிஷிங் ஸ்டெப்பு வந்து நான் ஒரு ஃபினிஷிங் ஸ்டெப்பு கொடுக்குறேன். அது வந்து ஒரு 0.2 மில்லிமீட்டரு வச்சுட்டு அப்படியே அந்த ஃபினிஷிங் கட்டு மட்டும் நான் வந்து இந்த டூலை வந்து கீழே வைக்கிறாங்க. இது வந்து ஒரு 4 பாக்கெட் இருந்தால் ஒவ்வொரு பாக்கெட்டுக்கும் ஒவ்வொரு இப்போ வந்து முதல்ல 2 mm கட் பண்ணிவிட்டு இப்போ 4 பாக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 4 பாக்கெட்டுமே 2 mm கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபினிஷ் ஆகும். அப்படி பண்ணால் நமக்கு கொஞ்சம் டைம் லெஸ். இப்போ பை டெப்த்து அந்த ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு பாக்கெட்டுக்கும் அந்த டெப்த்துனே, அதாவது அந்த டெப்த்து அட்டைன் பண்ண வரைக்கும் அந்த போயிட்டு இருப்பாங்க. ஓகே, டெப்த்து கட் ஆர்டர், டெப்த்து பை பாக்கெட், இது 2 ஆப்ஷன் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க.